வெல்கம் டு மாரன்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி. இந்த டிரான்சிஷன் சீரீஸ் இடைநிலை வரிசையில் வந்து என்னோட பீரியாடிசிட்டி, அதாவது ஆவர்த்தன பண்புகள் எப்படி மாறுபடுதுங்கிற பார்க்க போகிறோம். பார்க்கக்கூடிய பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி வந்து அயனைசேஷன் எனர்ஜி. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி இது மூணும் வந்து D10 அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் முழுவதுமாக நிரப்பட்ட எலக்ட்ரான் இருக்கிறனால, ஃபுல்ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கிறனால தே ஆர் நாட் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். அது கரெக்டு. D10 கான்ஃபிகரேஷன் தான் வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்டு கிடையாது. அப்புறம் ஏன் நம்ம வந்து இந்த ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் உள்ளே சேர்த்துருக்கிறோம்னா, டிரான்சிஷன் சீரீஸ், அது இடைநிலை வரிசைன்னு வரும்போது ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் N-1 D1 to 10 NS2 அப்படிங்கிற ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால அந்த ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரியை நம்ம சேர்த்து படிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி இல்லைனாலுமே கூட தேர் ப்ராப்பர்ட்டி ரிசம்பிள் தி அதர் எலமெண்ட்ஸ், அதனுடைய பண்புகள் வந்து மற்ற தனிமங்களோட பண்புகளை ஒத்து போகிறதுனால சேர்த்துக்கிறோம். இது மாதிரி கேசஸ் நிறையா இருக்கும்ல. லாந்தனைட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லாந்தனம் வந்து என்ன கிடையாதுன்னா எஃப் பிளாக் எலமெண்ட்டு கிடையாது. பட் அதனுடைய எஃப் பிளாக் எலமெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே எதுக்கு இருக்குன்னு லாந்தனத்துக்கு இருக்கிறதுனால நம்ம லாந்தனத்தை அடுத்து வரக்கூடிய 14 எலமெண்ட்ஸை லாந்தனைட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அது மாதிரி அந்த மாதிரி அடிப்படையில் வந்து ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி இதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து மற்ற டிரான்சிஷன் எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டியோட ஒத்து போகிறதுனால இதை வந்து நம்ம எதில் சேர்த்துருக்கோம்னா ஸ்டடீஸில் வந்து சேர்த்துக்கணும். இப்போ அயனைசேஷன் எனர்ஜி பார்க்க போகிறோம், அயனியாக்கும் மாற்றல் பார்க்க போகிறோம். IE அப்படிங்கிற அயனைசேஷன் எனர்ஜி அல்லது அயனைசேஷன் என்தால்பி. பொதுவாக அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிற என்னது, ஒரு ஆட்டம், ஒரு நியூட்ரல் ஆட்டம் வந்து கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. எனர்ஜி இருக்குது டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் தி அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் அ நியூட்ரல் கேசியஸ் ஆட்டம். ஒரு நடுநிலையான அணு ஒன்றின் கடைசி கூட்டிலேருந்து ஒரு எலக்ட்ரான் நீக்குவதற்கு தேவையான ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல். அந்த அணு வந்து வாயு நிலையில் இருக்கணும். அதாவது திண்ம நிலையில் இருந்தாலும் முதல்ல அதை கேசியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிட்டு அப்புறம் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். இந்த IE வேல்யூ வந்து நம்ம இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், அந்த இடைநிலை தனிமங்களுடைய அயனியாக்கும் மாற்றம் வந்து தே லை பிட்வீன் S பிளாக் அண்ட் P பிளாக் எலமெண்ட். S வகை தனிமங்களுடைய அயனியாக்க ஆற்றல் மதிப்புக்கும் P தொகை தனிமங்களுடைய அயனியாக்க ஆற்றல் மதிப்புக்கும் இடைப்பட்டு இந்த மதிப்பு இருக்குது. இது வந்து குரூப், இது வந்து பீரியட், தொகுதி, தொடர் அல்லது வரிசை. இப்படி பார்க்கும்போது பொதுவாக எந்த ஒரு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலுமே, எந்த ஒரு ஆவர்த்தன பண்பாக இருந்தாலுமே மேலேருந்து கீழே வரும்போது ரேடியஸ் வந்து அதிகமாகும், லெஃப்ட் டு ரைட் போகும்போது ரேடியஸ் வந்து குறையும். மற்ற எல்லா ப்ராப்பர்ட்டியும் மேலேருந்து கீழே வரும்போது குறையும், லெஃப்ட் ரைட் போகும்போது இன்க்ரீஸ் ஆகும். ரேடியஸ் மட்டும்தான் டாப் டு பாட்டம் இன்க்ரீசஸ், லெஃப்ட் டு ரைட் டிக்ரீசஸ். பட் ஆல் அதர் ப்ராப்பர்ட்டிஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எல்லாம், அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் ஆட்டம், எலக்ட்ரான் கவர் ஆற்றல் எல்லாமே மேலது கீழே செல்ல குறையும், இடமிருந்து செல்ல அதிகரிக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு பீரியடில் ஒரு வரிசையில் வந்து இடமிருந்து வலமாக செல்ல அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். அதுதான் மேலே ஆறாம் மார்க் போட்டு காமிச்சிருக்கு. அது வந்து அதிகமாகுது. ரைட். என்ன அதிகமாக இருக்குது, என்ன காரணம்னா இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் சார்ஜ். நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகும் போது இட் வில் ஹோல்டு தி அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் டைட்லி. கடைசி கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மேலே இருக்கக்கூடிய கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கிறனால அதை ஹோல்டு பண்ணிக்கிறோம். எனவே எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுற கஷ்டம். அதனால் வந்து அயனைசேஷன் வந்து ஜென்ரலாக வந்து பீரியடில் லெஃப்ட் ரைட் போகும்போது இன்க்ரீஸ் ஆகிற காரணம் வந்து கண்டினியூஸ் இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் சார்ஜ். உட்கரு மின்சுமை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போகிறதுனால அதனுடைய அயனியாக்க மாற்றம் மதிப்பு வந்து அதிகமாகுது. ஆனாலும் கூட எல்லா இடங்கள்லையுமே பீரியாடிசிட்டி வந்து இட் வில் பி வித் சம் வேரியேஷன்ஸ். எல்லா இடங்கள்லையும் இந்த ஆவர்த்தன பண்புகள் வந்து சில மாறுபாடுகள் வந்து இருக்கும், சின்ன வேரியேஷன் வந்து இருக்கும். இதுக்கு வந்து இங்கே வேரியேஷன் வர்றதுக்கு என்ன காரணம், கிராஜுவலாக அப்படியே குறையாமல் கொஞ்சம் இர்ரெகுலாரிட்டி இருக்கிறதுக்கு என்ன காரணம், நம்ம சேர்க்கக்கூடிய எலக்ட்ரான் அப்படிங்கிற அட்டாய் நம்பர் 30, 31, 32னா ஒரு அட்டாய் நம்பர் கூட ஒவ்வொரு எலக்ட்ரான் ஆட் ஆகிட்டே வரும். எங்கே ஆட் ஆகிட்டே வரும், N-1 D அங்கே போய் சேரும். இந்த N-1 D எலக்ட்ரான் வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் எ ஷீல்டு. இது வந்து ஒரு திரைமறைப்பாக செயல்படுது. திரைமாறி செயல்பட்டு நியூக்ளியஸோடைய அட்ராக்ஷன் வந்து அந்த கடைசி எலக்ட்ரான் மேலே இருக்கிறது என்ன செஞ்சுன்னா குறைச்சிருது. டிக்ரீசஸ் தி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அந்த நிகர அணுக்கரிச்சுமையோட மதிப்பு வந்து இந்த சேர்த்த N-1 D எலக்ட்ரான்கள் குறைச்சிருது. அதனால் வந்து சின்ன வேரியேஷன் வந்து வருது. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அயனைசேஷன் எனர்ஜியும் ஸ்டெபிலிட்டியும் வந்து ரிலேட் பண்ணி பார்க்குறோம். அயனியாக்க மாற்றலையும் நிலைப்புத்தன்மையும். இப்போ நிக்கல் ஆட்டம் எடுத்துருக்கிறோம். நிக்கலுக்கு வந்து ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. முதல் அயனியாக்க மாற்றலாம் அது ஒரு நியூட்ரல் ஆற்றல் வந்து ஃபஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி. செகண்ட் IE2ன்னா என்னது, ஃபஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண அப்புறம் செகண்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதுங்கன்னா IE2. அப்போ IE1, IE2 ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த வேல்யூ வருது. அதே மாதிரி பிளாட்டினத்துக்கு பார்த்துருக்கோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எதுக்கு வேல்யூ கம்மியாக இருக்குது, நிக்கலுக்கு வந்து வேல்யூ கம்மியாக இருக்குது. எதோட கம்பேர் பண்ணும்போது பிளாட்டினத்தோட வேல்யூ கம்பேர் பண்ணும்போது. ஸ்டெபிலிட்டி பார்க்கும்போது
நிக்கல் 2+ அயனோட ஸ்டெபிலிட்டி வந்து பிளாட்டினம் 2+ அயனோட ஸ்டெபிலிட்டியை காட்டில் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குது. அப்போ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ வந்து குறைய அந்த அயனோடைய ஸ்டெபிலிட்டி வந்து என்ன செய்யுதுன்னா அதிகமாகுது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு 2 அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ கொடுத்து எதற்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எதற்கெல்லாம் அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூ குறைவாக இருக்கும், எதற்கெல்லாம் அயனியாக்க மட்டல் மதிப்பு குறைவாக இருக்கிறதோ அதற்கு நிலைப்புத்தன்மை வந்து அதிகம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். தென் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிஜனேற்ற நிலை. ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வந்து ரியாக்ட் பண்ணும்போது ஐதர் இட் வில் லூஸ் எலக்ட்ரான் ஆர் கெயின் எலக்ட்ரான், எலக்ட்ரான்களை இழந்தோ அல்லது எலக்ட்ரான்களை ஏற்றோ வேதிவினை நடக்கும். அப்படி மெட்டல்ஸ் எல்லாமே சின்ஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ், எல்லாமே வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவாக இருக்கிறனால தே வில் லூஸ் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான் லூஸ் பண்ணி தே வில் அட்டைன் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். உலோகங்கள் வந்து நேர்மின்தன்மை உடையனால எலக்ட்ரானை இழந்து நேர் ஆக்சிடேற்ற நிலை வந்து அடையும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் நம்ம ஃபஸ்ட்டு குரூப் எலமெண்ட்ஸ் ஆல்கலி மெட்டல்ஸ், ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ், கார உலோகங்கள், கார்பன் சேர்மங்கள் அதெல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த மெட்டலுக்கெல்லாம் ஃபிக்ஸட் ஒரு வேலன்சி இருக்கும். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் எல்லாத்துக்கும் வேலன்சி என்னது +1 இருக்கும். பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம், ரேடியம் செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வேலன்சி என்ன இருக்குன்னா +2, ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 இருக்கும். அவங்களுக்கு அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இங்கே அப்படி இல்லாமல் ஃபிக்ஸ்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லாமல் குறிப்பிட்ட ஆக்சிடேட்டர் நிலை இல்லாமல் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஒரே எலமெண்ட்டுக்கு வந்து மோர் தென் 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. இந்த மோர் தென் 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இந்த n-1d ஆர்பிட்டால் ns ஆர்பிட்டால் அப்படின்னா 3d 4s 4d 5s அந்த மாதிரி 2 ஆர்பிட்டால் பக்கத்தில் கூட எனர்ஜி வந்து ரொம்ப லோவாக இருக்கிறனால 1 எலக்ட்ரான் கேன் ஜம்ப் ஃப்ரம் 1 ஆர்பிட்டால் டு அனதர் ஆர்பிட்டால். ஒரு ஆர்பிட்டால்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டால் எலக்ட்ரான் வந்து ஜம்ப் பண்ணும்போது வேலன்சி எது டிசைட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து டிசைட் பண்ணுது. அப்போ இங்கே வந்து பேர்டாக இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கே ஜம்ப் ஆகி போயிடுச்சு அப்படின்னா அப்போ வேலன்ஸ் முதல்ல வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா அன்பேர்டு எலக்ட்ரானே இல்லை, அப்போ வேலன்ஸ் 0. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கே போயிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான், இங்கே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ வேலன்ஸ் என்ன ஆயிருது 2 ஆயிருது. 0ன்றது 2 ஆயிருது. எக்ஸாம்பிள் போட்டுருங்க, பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் கிடையாது. முதல்ல இங்கே 2 இங்கே 0 இருந்துச்சு. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன இருந்துச்சு 0, நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இல்லை. இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இங்கே போகும்போது 2 நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 2 இருக்கிறதுனால வேலன்ஸ் 2 ஆயிடுச்சு. இப்போ இது எதனால் நடந்துச்சு, இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கே ஜம்ப் பண்ணுறதுனால. எதனால் ஜம்ப் பண்ண முடியும், இப்போ நம்மளே இருக்கோம் அப்படின்னா ஒரு உயரமான இடத்துலேருந்து ஜம்ப் பண்ணுறோம்னா நம்ம ஜம்ப் பண்ணுற இடத்துக்கும் தரைக்கு இடைப்பட்ட கேப் வந்து கம்மியாக இருந்தால் நம்ம தைரியமாக ஜம்ப் பண்ணிடுவோம், உயரமான இடமா இருந்தால் ஜம்ப் பண்ண மாட்டோம். அது மாதிரி இங்கேக்கும் இடைப்பட்ட இந்த 2 ஆர்பிட்டால் இடையில் உள்ள எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கனால ஒன் எலக்ட்ரான் கேன் ஜம்ப் ஃப்ரம் 1 லெவல் டு அதர் லெவல். அதனால வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ வந்து இந்த 3D சீரீஸை வரிசையாக எழுதியிருக்கிறோம். ஸ்கேண்டியத்துலேருந்து காப்பர் வரைக்கும் எழுதியிருக்கிறோம். ஸ்கேண்டியத்தில் இருக்கக்கூடிய டியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் D1, D2, D3, D4 அப்படி எழுதியிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து என்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் முடியுது. 1 to 5 வரைக்கும் இருக்கிறது அப்படி வச்சுக்கிற போகிறோம். மோர் தென் 5 போகும்போது 10லேருந்து கழிச்சுக்கிறணும். இப்போ இதில் வந்து அன்பேர்டு எலக்ட்ரான் எத்தனை இருக்குது 1, இதில் 2, இதில் 3 இருக்குது. இது ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள், 1 இருக்கும்போது +3ங்கிற ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் இருக்குது. அன்பேர்டு எலக்ட்ரான் இரட்டை ஆகாத தனித்த எலக்ட்ரான் வந்து 1 மட்டும் இருக்கும்போது +3ங்கிற ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் இருக்குது. இங்கே 2ன்னு வரும்போது பாருங்கள் ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருந்தது +2 +3 +4 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்துருச்சு. அடுத்து V3 நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது 3 இருக்குது. +2 +3 +4 +4 இதை காட்டில் இங்கே கூடி இருக்குது. குரோமியம் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது 5 இருக்குது. அப்போ 1 2 3 4 5 இதை காட்டில் இது கூடி இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் கூட என்ன இருக்குது இந்த நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகி அதே மாதிரி மேங்கனைஸ்க்கு வந்துருக்கு. அடுத்து அயன் வரும்போது என்ன இருக்குது D6 இருக்குது. D6 இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுங்கள் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது 10 - 6 அவ்வளோ 4ன்னு வரும்போது 5 இருக்கும்போது என்ன எத்தனை ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்தது 1 2 3 4 5 6 இருந்தது. இப்போ 1 2 3 4 தான் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் குறையும் போது நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆக்சிடேட்டர் நிலை என்ன செஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு. இப்போ D7 10 7 போச்சுன்னா 3. அப்போ எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இரட்டையாகாத எலக்ட்ரான் எத்தனை தனித்த எலக்ட்ரான் 3 தான் இருக்குது. அப்போ இதை காட்டில் இங்கே என்ன செஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு. அப்படி வர கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வந்து இங்கே என்ன இல்லை அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை, இங்கே +2 +1ங்கிற கம்மியான ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் இருக்குது. அப்போ இந்த டேபிளர் காலத்தில் நம்ம இதை மெமரைஸ் பண்ண வேண்டியது கிடையாது, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இரட்டையாகாத தனித்த எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆக்சிடேஷன் ஸ்டேட்னுடைய எண்ணிக்கை ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா வேல்யூ பார்க்கக்கூடாது +7 அப்படி பார்க்கக்கூடாது, நம்பர் பார்க்கணும். நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3 5 4 அது மாதிரி பார்க்கணும். அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் கூட தனித்த எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆக்சிடேட்டர் நிலைகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது.
அடுத்து இந்த ஸ்டெபிலிட்டி வந்து பார்க்குறோம். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஸ்டெபிலிட்டிக்கும் என்ன ரிலேஷன் பார்க்க போகிறோம். ஆக்சிடேட் நிலைக்கும் நிலைப்புத்தன்மைக்கும் என்ன தொடர்பும் பார்க்க போகிறோம். மேங்கனீஸ் கட்டாய நம்பர் வந்து 25, நியரஸ்ட் நோபல் கேஸ் வந்து ஆர்கான் 18 போயிடும், மீன் 7 எலக்ட்ரான்ஸ், எஸ்ஸில் 2 போட்டு டியில் 5 போடணும். அப்போ மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் 3d5 4s2 எலக்ட்ரானிக் போட்டாச்சு. மேங்கனீஸ் 2+ அப்படின்னா 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும். எங்கே ரிமூவ் பண்ணணும்? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லேருந்து ரிமூவ் பண்ணணும். எது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்? 4s தான். அவுட்டர் மோஸ்ட் ஷெல் எப்படி பார்க்குறது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் முதன்மை குவாண்டமேன்னு பார்க்கணும். 4 தான் பெருசு. அப்போ இது என்னது? அவுட்டர் மோஸ்ட் ஷெல். இப்போ இங்கேருந்து நம்ம 2 எலக்ட்ரான் 4s2 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் 4s0. இப்போ என்ன கான்ஃபிகரேஷன் வந்திருக்கு? 3d5 வந்திருக்கு. 3d5ங்கிறது ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷனுக்கும் ஃபுல் ஃபில்டு கான்ஃபிகரேஷனுக்கும் ஸ்டெபிலிட்டி அதிகம். பாதியில் நிரப்பட்ட எலக்ட்ரான் அமைப்புக்கோ அல்லது முழுமையாக நிரப்பட்ட எலக்ட்ரான் அமைப்புக்கோ நிலைப்புத்தன்மை அதிகம். அதனால் மேங்கனீஸ் 2+க்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகம். இதே மேங்கனீஸ் 3+ன்னு எடுத்துட்டோம்னா we got to remove 3 எலக்ட்ரான்ஸ். அப்போ எஸ்ஸில் 2 எடுத்துட்டோம், D5ல் 1 எடுத்துட்டா D4. இப்போ என்ன கான்ஃபிகரேஷன் வந்திருக்கு? D4 வந்திருக்கு. இட் இஸ் நாட் ஐதர் ஹாஃப் ஃபில்டு ஆர் ஃபுல் ஃபில்டு. இது வந்து பாதி நிரப்பட்டதாவோ முழுமையாக நிரப்பட்டதாக இல்லாமல் ஓரளவு நிரப்பட்டதாக இருக்குது. இட் இஸ் பார்ஷியலி ஃபில்டாக இருக்கிறனால இதுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து குறைச்சி. அதனால் மேங்கனீஸ் 2+ஐ காட்டிலையும் மேங்கனீஸ் 3+னுடைய நிலைப்புத்தன்மை ஸ்டெபிலிட்டி வந்து குறைவு. ஸ்டெபிலிட்டி எப்போ வரும்னா ஹாஃப் ஃபில்டு ஃபுல் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இருக்கும்போது, சரிபாதி அல்லது முழுமையாக நிரப்பட்ட எலக்ட்ரான் இருக்கும்போது நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ அயன் எடுத்துக்கிறப்போ அயனுக்கு கட்டாய நம்பர் வந்து 26. இதில் பார்த்தா என்ன வரும்? 18, ஆர்கானுக்கு 20 26. 2+னா 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் இதுலேருந்து 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணோம்னா 4s0. அப்போ 3d6 வருது. இப்போ 3d6ங்கிறது ஹாஃப் ஃபில்டோ ஃபுல் ஃபில்டோ கிடையாது, சரிபாதியோ அல்லது முழுமையாக நிரப்பட்ட எலக்ட்ரான் இப்போ கிடையாது. Fe3+னா we got to remove 1 more எலக்ட்ரான். இன்னொரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது என்ன வந்துடுது? 3d5 வந்துடுது. அப்போ என்ன வரும்? இதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கிடச்சிருச்சு. அப்போ Fe2+ஐ காட்டிலையும் Fe3+க்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து அதிகம், நிலைப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். மேங்கனீஸுக்கு Mn2+க்கு அதிகம், Mn3+க்கு குறைச்சி. பட் இந்த கேஸ் ஆஃப் அயன் Fe2+க்கு ஸ்டெபிலிட்டி குறைவாகவும் Fe3+க்கு ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து 2 மார்க்களோ 3 மார்க்களோ கேட்பாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்ல கேட்பாங்க. இல்லைன்னா Mn2+னுடைய ஸ்டெபிலிட்டி அதிகம் ஏன், இல்லை Fe3+னுடைய ஸ்டெபிலிட்டி அதிகம் ஏன்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்த ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் வந்து எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இப்போ இங்கே பார்த்துருக்க நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் போட்டிருக்கிறோம். இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்டேபிள்னு அர்த்தம் இப்போ வந்து மேங்கனீஸ்னே எடுத்துக்கிட்டோம்னா +2 MnCl2 இது மாதிரி நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும்போது எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்தால் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். அது மாதிரி அப்போ வெனேடியம்னா +2 +3 +4 +5 4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதில் எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகம்னு பார்க்குறதுக்கு சிம்பிளான ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஃப்ராஸ்ட் டயக்ராம் போட போகிறோம். அது எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா ΔGக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆக்சினேட்டர் நிலைக்கும் போட்டிருக்கோம். ஆக்சிடேட்டர் நிலைங்கிற +2 +3 +4 அப்படிங்கிறது இல்லை கிராஃப் முக்கியம் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். அதனால தான் ரஃபாக போட்டிருக்கேன். இதில் ΔG வேல்யூ இது வந்து 0. இப்போ இதுக்கு மேலே போனால் என்ன வரும்? ΔG வந்து பாசிட்டிவ் வரும். இது கீழே வர போகிற ΔG வந்து நெகட்டிவ் வரும். ΔGங்கிற அது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, கிப்ஸ் கட்டில ஆற்றல். ΔG0ங்கிற ஸ்டாண்டர்ட் வேல்யூ, திட்ட கிப்ஸ் கட்டில ஆற்றல். இது வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னா ΔG மஸ்ட் பி நெகட்டிவ். எப்போ ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், ஸ்பான்டேனியஸாக இருக்கும் அப்படின்னா ΔG வந்து என்ன இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். ΔG வந்து எதிர்க்குறியுடையதாக இருக்கும். அப்போ நம்ம வந்து இப்படி இருக்குது ஒரு லைன் போட்டோம்னா இது வந்து 0, இது கீழே இருக்கலாம் நெகட்டிவ், இதுக்கு மேலே இருக்கலாம் அது பாசிட்டிவ். சப்போஸ் ஏதோ ஒரு எலமெண்ட் இது வந்து +3ன்னு வச்சுக்கிறோம், இது வந்து +7 வச்சுக்கோம். ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து +3 ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது, +7 ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குன்னா இது +3 எங்கே இருக்குது? 0 கீழே இருக்குது, தட் இஸ் நெகட்டிவ் சைடில் இருக்குது. +1 எங்கே இருக்குது? பாசிட்டிவ் சைடில் இருக்குது. அப்போ எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டேபிளாக இருக்குன்னா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். +3 ஆக்சிடேஷன் நிலை வந்து நிலைப்புத்தன்மை அதிகமுடையதாக இருக்கும். +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நிலைப்புத்தன்மை வந்து கம்மியானதாக. அது மாதிரி இது +2 +6 அப்படின்னா இப்போ இதில் ரெண்டில் பார்த்தா எதுக்கு +2க்கு தான் என்ன இருக்கும்? ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். +6க்கு வந்து ஸ்டெபிலிட்டி நிலைப்புத்தன்மை வந்து குறைவாக இருக்கும். அப்போ ஃப்ராஸ்ட் டயக்ராமோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னது? ΔG0க்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு கிராஃப் போடுறோம். எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கெல்லாம் ΔG0 வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கிறதுக்கெல்லாம் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ΔG0 வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கெல்லாம் ஸ்டெபிலிட்டி வந்து குறைவாக இருக்கும். இப்போ ஃப்ராஸ்ட் டயக்ராம் இட் இஸ் அனதர் மெத்தட் டு ஃபைண்ட் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் metal ions, transition metal ions. Thank you very much.